Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 25 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஆனி மேல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுந்தால அவ்வளவுதான். அந்த டைம் எரனோட வெறிய பாக்கணுமே, அப்பவே மிஸ் ஆனவளை இந்த டைம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த வேகத்துல கத்திக்கிட்டே வந்து ஓங்கி ஒரு குத்து வைப்பான் பாருங்க. அதுல அவ தலை தனியா கழுந்துருச்சு, இவனோட கை ஒரு சைடு தனியா தெரிச்சிருச்சு. அப்படி கை விழுந்ததுக்கே அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜே டேமேஜ் ஆயிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிச்சிருக்கான் பாருங்க. அப்ப ஆனியோட மைண்டுக்குள்ள அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஓடிட்டு இருக்கும், இந்த மொத்த உலகமும் உன்னை எதிர்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எல்லாத்தையுமே நான் அழிப்பேன், ஏன்னா நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான் இருக்கேன் ஆனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே நேரம் இங்க எரனை அடிச்சு தெரிய விட்டான்ல, அதுக்கப்புறம் அவளை கவ போவானா, ஆஞ்சி பார்த்துட்டு எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லன்னா அவன் அவளை சாப்பிட்டுருவான், நமக்கு அவ உயிரோட வேணும்பா. அத்தனை பேருமே இறனும்பாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான், அப்படியே கடிக்கிறதுக்கு போவானா. இங்க ஆனிக்கு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அவன் கரெக்டா அந்த ஃபீமேல் டைட்டனோட சதையை கவ்வி எடுக்கும் போது ஆனி பாத்தீங்கன்னா உள்ள அழுதுகிட்டு இருப்பான். அதை பார்த்து எரன் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆவான். எல்லாம் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு பாத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான வெளிச்சம், எல்லாம் அப்படியே பதறுவாங்க என்னாச்சுன்னு. எரனே காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா ரெண்டு டைட்டனுமே ஃபியூஸ் ஆகுது. இத பண்றது பாத்தீங்கன்னா ஆனி தான். நம்ம பைய வெறி புடிச்சு அவளை கவரை காண்டி போவான். இறனு கத்திட்டு இருப்பாங்க, அவன் கால அதெல்லாம் விழாது. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆனியை சுத்தி அப்படியே டைமண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்பதான் கேப்டன் லெவி உள்ள பூந்து ஒரே போடு, யாருக்கு எரனுக்கு போட்டு அவனை உள்ள இருந்து வெளியில எடுப்பான். ஏடுபட்ட பயல, இப்பதான்டா கஷ்டப்பட்டு இவளை புடிச்சிருக்குது, அவளை தின்னுட்டீங்கன்னா நமக்குன்னு இருக்க ஒரே ஹோப்பு போயிடாது, முட்டா பயலன்னு திட்டிட்டு இருப்பான். கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல ரெண்டு டைட்டனோட பாடியிலயுமே சுத்தமா சதையே இல்ல, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. எரனை ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. மிகாசா தான் அவனை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுவா. அவன் கண்ணை திறந்த உடனே ஆனிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பான். பார்த்தா அவளை கம்ப்ளீட்டா கிறிஸ்டல் சரவுண்ட் பண்ணி இருக்குது. அதாவது நடுவுல ஆனி இருக்கா, அவளை சுத்தி கம்ப்ளீட்டா கிறிஸ்டல். அதை உடைக்கிறதுக்காக ஜீன் அவன் கையில இருக்க கத்தியெல்லாம் போட்டு டங்கு 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 டங்குன்னு அடிப்பான். கத்தி தெரியுமே தவிர அந்த கிறிஸ்டல்ல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா இப்ப உள்ள இருக்கான். அதுவும் எந்த ஒரு அசைவும் இல்லாம தான் இருக்கான். அவன் கத்துன்னு ஏத்திட்டு இருப்பான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா நீ கடைசியில ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்ட, நீ ஆரம்பிச்சதை நீயே வந்து முடிச்சு வை, வெளியே வான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கண்ட மேனிக்கு அதை போட்டு ஒட்டான்னு உடச்சு தள்ளுவான். அவன் எவ்வளவு முக்கினாலும் அதுக்கு ஒண்ணு ஆகாது. லெவி பார்த்துட்டு ஏன்டா ஏன் வெட்டியா எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காதன்னு ஸ்டாப் பண்ணுவான். உடனே ஹாஞ்சி இவளை தூக்கிட்டு போக சொல்லுவா. இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இவ இப்படி ஒரு ஃபார்ம்ல உள்ள போய் படுத்துக்கிட்டா, இவகிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ண முடியலன்னா நடந்த சேதாரம் பஞ்சாயத்து உயிர் பலிக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இவ இப்படி பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் ஏகப்பட்ட மர்மங்கள் மறைஞ்சிருக்குதுன்னு. அவளுக்கு அந்த பயம். அந்த டைம் எர்வின் அங்க வருவாரா, அவர்கிட்ட லெவி போய் இந்த ஆபரேஷன் சக்சஸ்ன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா இப்போதைக்கு ஆனியை பிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மிலிட்டரி போலீஸ் எல்லாம் எரனை அப்படியே ரவுண்ட் கட்டிடுவாங்க. ஏன்னா கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. அப்படியே கட் பண்ணா கமாண்டர் எர்வினை உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பானுங்க. அதுவும் மெயினா அவர் போட்ட பிளான பத்தி. உங்களுக்கு தான் ஆனி ஃபீமேல் டைட்டன் முன்னாடியே தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு மிலிட்டரி போலீஸோட ஹெல்ப் நீங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கவர்னர் கேட்பாரு. அது ஏன் அப்படின்னா ஃபீமேல் டைட்டனா இருக்க ஆனி பாத்தீங்கன்னா மிலிட்டரி போலீஸ்ல தான் இருக்கா. மேபி அவளுக்கு ஆலிஸ் இருக்கலாம். ஒருவேளை மிலிட்டரி போலீஸ் கிட்ட ஹெல்ப்புக்குன்னு போய் அவங்க ஆளுங்க அவளை பிடிக்க போறோம்னு சொல்லி அந்த மேட்டர் அவகிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உசாராயிருவாளே. அதனாலதான் ஆபரேஷனை லிமிட் பண்ணி இந்த மாதிரி அவளை பிடிக்க வேண்டிய நிலைமை பாரு. சரி, ஸ்டோகஸ்ல ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டிருக்குது, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. என்ன சொல்றது, எங்களோட எஃபர்ட் பத்தல, அதுக்காக எங்களை மன்னிச்சுங்க மை லார்ட், இனிமேட் இப்படி நடக்காதும் பாரா. அது அவருக்கு செம்மையா கடுப்பாயிரும். பின்ன இவ்வளவு பெரிய கலவரமா இருக்குது, அதுக்கப்புறம் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொன்னா மன்னிக்க முடியுமா, அதெல்லாம் எங்களுக்கு பத்தாதுன்னு காட்டுக்கத்துவாரா. சரி, இஃப் இன் கேஸ் அவளால இங்க இருக்க செவரு டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் இங்க இருக்க அத்தனை பேருமே செத்துருப்பாங்களே. இதுக்கு கவர்னரால எதுவும் சொல்ல முடியல. அவரு சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணீங்களே, நம்ம ஹியூமனிட்டிக்கு உதவுற மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்களா, அவகிட்ட இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களால வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவ பாட்டுக்கு கிறிஸ்டல்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஒண்ணு. ஆமா, எங்களால எதுவும் பண்ண முடியல பாரா. அப்ப இவ்வளவு நடந்தது எல்லாமே சும்மாவா, என்னால நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையா அப்படின்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இறன காட்டுறாங்க. பைய ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே தெரியாத பப்பராணி பைய மாதிரி படுத்து கிடப்பான். என்னப்பா ஓகேவா உடனே அதெல்லாம் பஞ்சாயத்துல எனக்கு தான் உடனே ஹீல் ஆயிருமே. சரி, ஆனிக்கு என்னாச்சு, இன்னுமே அந்த கிறிஸ்டலால உறைஞ்சு போய் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், உண்மையான கேப்பான். ஜீன்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த ஆபரேஷன்ல ஒண்ணுமே கிடைக்கல, அவ வாயில இருந்து இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு அவ இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்டுல உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் வந்து ஆனிய பாத்துட்டு இருக்கும் போது அவ பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்து இவன் உறைஞ்சிருக்கும் போதே ஒரு பயங்கரமான வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆபீசர் வந்து ஜீனையும் அர்மீனையும் கேள்வி கேட்கணும்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணது இவங்களும் தானே. சோ எல்லாத்துக்கிட்டையுமே துருவி கேள்வி கேட்டு கடைசியில ஜட்ஜ்மெண்ட்
கொடுக்கணுமே. அதுக்காக ஒருத்தர் யாவுக்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் எரன் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த மிகாசா கிட்ட சொல்லுவான். அந்த சண்டையப்ப நான் செத்து இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன்னு. அந்த ஒரு ஃபீலிங்ல தான் அவன் சண்டையே போட்டிருப்பான். அவன் அப்படி சொன்னதை கேட்டுட்டு மிகாசா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எப்படி பேசுறானேன்னு. அதுக்கப்புறம் கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம்னு சொல்லுவான்னு வைங்களேன். இங்க ஜீனுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. ஒருத்தி மனுஷியா இருந்து டைட்டனா மாறிட்டா, அவ மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா டைட்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா இதுல வின் பண்ணுவோம்னா வேற வழியே இல்ல. மனுஷ தன்மையை கம்ப்ளீட்டா இழந்தா மட்டும்தான் இவங்களை ஜெயிக்க முடியும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம். பட் அர்மின் என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் தேவையில்ல, எரனால இத பண்ண முடியும், அவனுக்கு சப்போர்ட்டா நம்ம கூட இருப்போம்பா. சரி, ஹியூமனிட்டி அழிச்சதுன்னு அந்த டைட்டன்ஸ் கூட எல்லாம் இவன் சண்டை போட்டு அதுகளை காலி பண்ணாலும் அது ஹியூமனிட்டிக்கே ஒரு விக்டரியை கொடுக்குமான்னு கேட்டா அர்மின்ட்ட பதில் இல்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓவர் கம்பெனி வெளியில வர்றது சாதாரண விஷயம் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான்னு வைங்களேன். அதே நேரம் இங்க கமாண்டர் அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவர் இப்பதான் சும்மா வெறி கொண்டு பேசுவாரு. இவ்வளவு நாளா கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வேற லெவல்ல நமக்கு கிடைச்சிருக்குது. இனிமேட்டு நம்ம மனித குலத்தையே காப்பாற்ற முடியும்னு என்னால கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ஒரு மனுஷன் டைட்டனா மாற முடியும்னு நம்ம இமேஜின் பண்ணிருப்போமா? வாய்ப்பே இல்ல. ஆனா இப்போ நம்மளோட மேஜர் எனிமியவே நம்ம கேப்சர் பண்ற அளவுக்கு வந்திருக்கும், அதுவும் நம்ம ஏரியாக்குள்ள விட்டு. இன்னும் எனிமீஸ்ங்க வெளியில இருக்காங்க, அவங்கள ஒருத்தர விட மாட்டோம், எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி போய் தூக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா சாப்பாடை வெளுத்து கட்டிட்டு இருப்பான். ஏன்னா டைட்டனா மாறினதுல பாடியில சுத்தமா எனர்ஜி இல்ல, அதான் கரும்பு காட்டுக்குள்ள காட்டெருமை பூந்த மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இவங்க பிடிச்சிருக்கிறது ஒரே ஒரு டைட்டன். இந்த மாதிரி இன்னும் வால்குள்ள ஏகப்பட்ட டைட்டன்ஸ் இருக்கலாம், அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சு செய்யணும். இனி இத நம்ம டர்ன்னு வெறித்தனமா சொல்லுவாரு. இத கேட்டுட்டு கவர்னரே சரி ரைட், நீங்க எடுத்த இந்த ஸ்டெப்புக்காக உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம்னு விட்டுருவாங்க. இப்ப என்னன்னா ஆனி வந்து கஸ்டடியில தான் இருக்கா, அதுவும் சர்வே காப்ஸோட கஸ்டடியில. எல்லாம் சங்கிலி போட்டு அண்டர் கிரவுண்ட்ல கட்டி அமுக்கி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறது ஒண்ணு இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, ஆனா அவன் நினைச்சானா டெஃபினட்டா தப்பிப்பா. பட் என்னன்னா அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க, அவ டைட்டனா மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியாது. நார்மலா சண்டை போட்டு வெளியில வந்தான்னா தப்பிக்கலாம், ஆனா செக்யூரிட்டி பலமா இருக்குது. இந்த மனித குலத்தை காப்பாத்தணும்னா இந்த போராட்டம் இதோட முடியல, இனிமே தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம எரனோட கழுத்துல இருக்க அந்த சாவியை காட்டுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஆனி தப்பிக்கிறதுக்காக சிவர்ல கண்ட மேனிக்கு ஏறினால அந்த சிவர் பாத்தீங்கன்னா லைட்டா உடஞ்சிருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைட்டனோட மூஞ்சி ஒண்ணு இருக்குது. அப்படின்னா அந்த செவுத்துலயுமே டைட்டன் இருக்குதுங்க. என்ன ட்விஸ்ட் வைக்க காத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. சரி, இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டைட்டன்ஸுங்க இருக்காங்களா, இல்ல இவங்க இறன வச்சே வெளியில இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையும் பொளந்து கட்ட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.